ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா 10th இங்கிலீஷ் யூனிட் 1 போயம் தாங்க பார்க்க போகிறோம். டைட்டில் ஆஃப் த போயம் லைஃப். ஆத்தர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹென்ரி வான் டெக் தாங்க ஆத்தர். ஸோ டைட்டில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இந்த போயம் எதை பற்றினதுன்னு. எஸ், இது நம்மளோட லைஃப் பற்றினது தான். ஸோ இதை வந்து ஒரு ஃபிலாசபி ஆஃப் லைஃப்னே நம்ம சொல்லலாம். ஸோ நம்மளோட லைஃப் பொறுத்த வரைக்கும் அதில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய டர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட்டுமே நம்ம லைஃப்பில் நிறைய இருக்கும். அதே மாதிரியும் நம்ம ப்ரெசென்ட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ நமக்கு வந்து நம்மளோட ஃப்யூச்சர் என்னன்றது தெரியாது. அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு பர்சனுக்குமே ஒரு பாஸ்ட்டில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும், மறக்க முடியாத மாதிரி. அதில் ஹாப்பினஸும் இருக்கும், சேட்னஸும் இருக்கும். ஸோ ரெண்டும் கலந்தது தான் வாழ்க்கை இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையை வந்துட்டு யூத்லேருந்து, அதாவது நம்மளோட யங் ஏஜில் இருந்துட்டு ஓல்ட் ஏஜ் வரைக்கும் நம்ம அதை எப்படி கடந்து போகணும், எப்படி நம்ம வாழ்ந்து முடிக்கணும் அப்படின்றதாங்க இந்த போயமில் வந்து நம்ம ஆத்தர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது லைன் பை லைனை நம்ம பார்க்கலாம். எஸ், லெட் மீ பட் live my life from year to year with a forward face and unreluctant soul. ஸோ இதில் வந்து நம்ம ஆத்தர் என்ன சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் அவரோட இந்த லைஃப் இருக்குது பார்த்தீங்களா, அவரோட லைஃப்பை அவருக்கு பிடிச்ச மாதிரி அவர் வாழணும்னு நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இனி வரப்போகிற நாளில் வந்துட்டு என்ன நடக்க போகுதுன்றது அவருக்கு தெரியாது இல்லையா? ஃப்யூச்சரில் நம்ம யாருக்குமே தெரியாது. ஸோ அதெல்லாம் எதிர்பார்த்து அதை எப்படி ஃபேஸ் பண்ணணுன்றதுக்காக அப்படியே எதிர்பார்ப்போடு இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவரோட அந்த சோல் வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையை பார்த்தும் பயப்படாமல் அது எதுவாக இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த விஷயத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது அன்ரிலக்டன்ட் சோல், கீப் ஆன் ட்ரையிங்லேயே இருக்கும் அவரோட சோல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் 2 லைன்ஸ் பார்க்கலாம். நாட் ஹரியிங் டு, நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல், நாட் mourning ஃபார் த திங்ஸ் that disappear in the dim past. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் 2 லைன்ஸ் என்ன சொல்லியிருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளோட கோல் நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினச்சோம்னா நம்ம வந்துட்டு அதுக்காக ரொம்ப அவசரப்பட்டுலாம் பண்ணக்கூடாது. ரொம்ப ஸ்லோவன் ஸ்டெடியாக பண்ணால் தான் நம்மளோட கோல் வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட பாஸ்ட்டில் நடந்த விஷயங்களை நினச்சி அதுக்காக வருத்தப்படக்கூடாது, அதுக்காக மோன் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சர் நோக்கி போயிட்டுருக்கணும்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு நாட் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர் ஃப்ரம் வாட் வி ஃப்யூச்சர் வெயில்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்யூச்சரில் வந்துட்டு நமக்கு என்ன நடக்க போகுதுன்றது தெரியாது. ஸோ நம்ம ஃப்யூச்சர் என்ன கொடுக்க போதோ அதை நினச்சி இப்போயே பயந்துட்டும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு எதுக்குமே நம்ம அசந்து கொடுக்காம நம்மளோட ஹோல் ஹார்ட்டோட, பட் வித் அ ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட் தட் பேஸ் இஸ் டோல் டு யூத் அண்ட் ஏஜ் அண்ட் ட்ராவல்ஸ் ஆன் வித் சேர். அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, ஸோ அதுக்கு எதுக்குமே நம்ம அசந்து கொடுக்காம நம்மளோட ஹோல் ஹார்ட்டோட நல்லா ஹாப்பியாக நம்மளோட யூத்லேருந்து நம்மளோட ஓல்டேஜ் வரைக்கும் என்ன விஷயங்கள் நம்ம பண்ணணுமோ அந்த டோல்ஸ் எல்லாம் நம்ம பே பண்ணிவிட்டு நம்ம ட்ராவலை ரொம்ப என்ஜாய் பண்ணி சியர் பண்ணி போயிட்டுருக்கணும் நம்ம லைஃப்பில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ லெட் த வே வைண்ட் அப், the hill or down, over rough or smooth, the journey will be joy. அதாவது இந்த லைனில் என்ன சொல்லியிருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த லைஃப்பில் வந்துட்டு நிறையா அப்ஸும் இருக்கும், நிறைய டவுன்ஸும் இருக்கும். அதாவது அது ஹில்லாக இருக்கட்டும், அது டவுனாக இருக்கட்டும், அது எதுவாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ரஃப்பாகவும் இருக்கட்டும், ஸ்மூத்தாகவும் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நம்ம லைஃப் ஜேர்னி எப்படி இருக்கணும்னு சொல்கிறாருன்னா நல்லா ஹாப்பியாக இருக்கணும், ஜாய்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு 2 லைன்ஸ். Still seeking what I sought when but a boy, new friendship, high adventure and crown. இப்போ வந்துட்டு இதில் என்ன சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு அவர் வந்துட்டு ஓல்ட் ஏஜுக்கு வந்து போயிட்டார். ஸோ அவரோட அந்த யங் ஏஜ், அவர் அந்த பாயாக இருக்கும்போது, ஒரு சின்ன ஒரு குழந்தை, ஒரு பையனாக இருக்கும்போது அவர் எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டாரோ அதே விஷயத்துக்கு தான் இப்போயுமே ஆசைப்பட்டுருக்கதா அவர் சொல்கிறாரு. ஃபார் அன் எக்ஸாம்பிள் என்னென்ன விஷயம்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ஹை அட்வென்ச்சர், அது மட்டும் இல்லாமல் க்ரௌன். இதில் வந்து க்ரௌனுன்றது எதை சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கக்னிஷன். ஸோ அதுக்காக அவரோட மனசு வந்து இப்போயுமே ஏங்கிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு, மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் த குவெஸ்ட் அண்ட் ஹோப் த ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன் வில் பி த பெஸ்ட். இந்த லாஸ்ட் 2 லைன்ஸில் என்ன சொல்லியிருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட ஹார்ட்டில் வந்துட்டு இன்னுமே அந்த கரேஜ்க்கான ஒரு குவெஸ்ட் வந்து இருந்துக்கிட்டே இருக்கான். அதாவது குவெஸ்டன் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் சர்ச். எதுக்கான சர்ச்னு வந்து பார்த்திங்கன்னா அவரோட அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கான ஒரு சர்ச்.
அவரோட அந்த எய்ம் வந்துட்டு இன்னுமே முடியலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவர் இந்த வயசுலேயுமே ஒரு சின்ன பையன்லேருந்து ஒரு ஓல்ட் ஏஜ் வரைக்குமே அவர் இன்னுமே எதுக்காக வந்துட்டு கீப் ஆன் ட்ரை பண்ணிகிட்ருக்காருன்னு வந்து பார்த்திங்கன்னா, அவரோட அந்த எய்மை வந்துட்டு எப்படியாச்சும் நம்ம அச்சீவ் பண்ணி ஆகணும், அவரோட அந்த கோல் வந்து எப்படியாச்சும் அச்சீவ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இன்னுமே அந்த கரேஜோட அந்த questோட அதை நோக்கி சர்ச் பண்ணி அவரோட ட்ராவல் வந்து போயிட்டுருக்குன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரியேவும் அவர் ஒரு விஷயத்தை வந்து ரொம்பவே பிலீவ் பண்ணுறாரு. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்த ரோடோட லாஸ்ட் டர்ன் வில் பி த பெஸ்ட். ஸோ நம்மளோட வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, நமக்குன்னு ஒரு கோல் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த கோல் நம்ம அச்சீவ் பண்ணும் போதில் அந்த ரோடோட அந்த லாஸ்ட் டர்ன் வில் பி த பெஸ்ட். ஸோ நம்மளோட அந்த எண்டை வந்து பெஸ்ட்டாக இருக்குன்னு நம்ம பிலீவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்மளோட ஆத்தர் இந்த போயமில் சொல்லி முடிக்கிறார். ஸோ இதுவுமே எதுக்கான ஒரு போயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட அந்த 10th ஸ்டாண்டர்ட் அப்படின்றது வந்து நம்ம லைஃப்லேயே ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கிற மாதிரி. கரெக்டாக ஒவ்வொருத்தவங்களோட லைஃப்லேயுமே அந்த மாதிரி தான். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கும் போது நிறைய ஃபியர்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும். அதே மாதிரி நிறைய டெஸ்ட் எழுதியிருப்போம், எக்ஸாம்ஸ் எழுதியிருப்போம். ஸோ அதெல்லாம் நினச்சி எதுக்குமே பயப்படாமல் நம்ம லாஸ்ட் எக்ஸாமில் எவ்வளோ மார்க் ரொம்ப கம்மியாக எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, ஸோ இனி வர எக்ஸாம்ஸில் நல்ல மார்க் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு போகணும். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம இந்த போயம்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு இப்போது நம்மளோட இந்த ஸ்டூடெண்ட் லைஃபுக்கும் ஒத்து வரும். அதே மாதிரி நம்ம இந்த ஸ்டூடெண்ட் லைஃப்பை தாண்டி வருவோம் பார்த்தீங்களா? ஸோ அதுக்கும் இது வந்துட்டு கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும் இந்த போயம். எஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.